ஒவ்வொரு திட்டத்தையும் பாத்தீங்கன்னா ஷூ வாங்குறதுல இருந்து இதுக்கு வந்து பேண்ட் போறதுல எல்லாரும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் ஒவ்வொரு மாவட்ட செயலர் அணுகி அங்க உள்ளவங்கள எல்லாரையும் வாட்ட சட்டமா எல்லாம் மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி காவல்துறைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கோம். மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் வந்து 1200 பேர் எடுத்திருக்கோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான உடைகள் கொடுக்க இருக்கு? என்ன மாதிரி உடைகள்னா இப்ப இங்க பாத்தீங்க, இப்ப இதுல வந்து ஷூ எல்லாம் இருக்கு, சைஸ் வரைய எடுத்து பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த ஷூ எல்லாம் அது மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து பேண்ட் இதெல்லாம் சைஸ் வரையா தைச்சிருக்கோம். இது மாதிரி டிஷர்ட் இது மாதிரி சைஸ் வரையா இருக்கு. இந்த ஷூக்குள்ள சாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இது ஐடி கார்டும் இதை வந்து ஐடி கார்டு தயாரிச்சிருக்கோம். இதை போட்டு இந்த பாதுகாப்பு உடைக்கு உள்ள இருந்தால்தான் அங்க அனுமதி உண்டு. இது இருந்தா இதுதான் அனுமதி உண்டு, இல்லைன்னா மத்தவங்க எல்லாருக்கும் அனுமதி இல்லை. அது இது இல்லாம வந்து ஒரு 200 பேருக்கு வந்து சவாரி எடுத்திருக்கோம். அது என்ன சவாரி வரல, அவங்களுக்கான பணின்னு அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்டேஜ் சுத்தி நிப்பாங்க. ஸ்டேஜ் சுத்தி நிற்பாங்க. இன்னும் வந்து மற்ற பாதுகாப்புக்கு பேஜா அனுப்பி ஒரு வாக்கிங் மாதிரி ஒரு ஃபோர்ஸ் போகும் பாருங்க, போலீஸ்ல அப்படியே போயிட்டு வர மாதிரி, ரோட்ல போயிட்டு வர மாதிரி, அதுவும் ஒரு மார்ச் பாஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து இன்னைக்கு வந்து இதை நிறைவேற்றி இதை கொண்டு போய் நாங்கள் கல்யாண மண்டபத்தில் வச்சிருவோம். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வர 9ஆம் தேதியிலேருந்து இதை அவங்க கையில டீம் வந்து தொண்டர்படை டீம் அங்கேயே அசம்பிள் ஆயிடும். 2 கல்யாண மண்டபம் வாடகை எடுத்திருக்கோம். அந்த மண்டபத்தில் தங்க வச்சு அங்கேயே உணவு வழங்கப்படும். அங்கேருந்து 10 பஸ் வச்சு மண்டபத்துக்கும் மாநாட்டுக்கும் ஒரு 15-18 கிலோமீட்டர் இருக்கு. அதனால அங்கே கொண்டு போறதுக்கு பஸ் வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம்.